வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி. 1969, 68 அந்த ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. சரிங்களா? அதாவது ஒரே வானம் ஒரே பூமி அப்படிங்கிற படத்துக்காக பழைய நடிகை கேஆர் விஜயா பாங்காக் போயிருக்காங்க. வெளிநாட்டில் படப்பிடிப்புனாலே கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் பணம், அதிகமான பணம். பொதுவாக டூரிஸ்ட் சென்டர்லாம் பாருங்கள், எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்கும். ரூம் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஒரு செலவு பிடிக்கிற ஒரு இடம் அந்த டூரிஸ்ட் சென்டர். அதில் பேங்காக் கேட்கவே வேண்டாம். உலகத்தில் பல நாடுகளிலிருந்து அங்கே மக்கள் வருவாங்க, பல காரணங்களுக்காக வருவாங்க. அப்போ இவங்க அந்த ஷூட்டிங்காக போயிருக்காங்க. இடைவிடாமல் 2 நாள் என்னமோ இவங்கள வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சு ஒரு நாள் ஓய்வு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாள் ஓய்வில் இவங்க என்ன பண்ணுறாங்க, சில சக நடிகைகளை கூட்டிகிட்டு பேங்காக்கை சுற்றி பார்க்க போகிறாங்க. பல இடங்களுக்கு போய் ஒரு பார்க் மாதிரியான ஒரு பொது இடத்துல இருக்கும்போது இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ள தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருந்த ஒரு நபர் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் நல்லவராக கெட்டவரான்னு தெரியாது, இவங்க அதை கவனிக்கலை, நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் மெல்ல வந்து பக்கத்தில், நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அங்கே ஒரு மிக பிரபலமான நடிகர், அவரை தெரியுமா, அவரோட பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்து மிக சிறந்த மனிதர், அவருடைய அந்த பரோபகாரம் வந்து உலக பிரசித்தம், அதனால தான் கேட்டேன். அப்படியா, அது யாருன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே இன்னும் அப்படின்னு. அவர் தாங்க எம்ஜிஆர். நல்லா தெரியுமே, பழக்கம் உண்டே அப்படின்னு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஆர்வம் தொத்திச்சு. பாங்காக்கில் இருக்க ஒரு சாதாரண மனிதர், அவர் சினிமா துறையிலையும் இல்லை, அவர் வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள பிரபல நடிகர் எம்ஜிஆரை பற்றி இவ்வளோ உயர்வான கருத்து வச்சுருக்காரேன்றவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நீங்கள் அவருக்கு நண்பரா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, நண்பர் இல்லை, அவரை நான் ஒரு சில முறை பார்த்துருக்கேன் இங்கே வரும்போது, அவ்வளவுதான், நட்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நட்பும் இல்லை. அப்புறம் ஒரு சில தடவை பார்த்ததுல இவ்வளோ உயர்வான ஒரு கருத்து எப்படி உங்களுக்கு வர முடியும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. இந்த பேச்சு ரொம்ப நேரம் தொடருது. ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது அவங்க 2 பேருக்குள்ளேயும். அவ்வளோ நேரம் நம்ம இழுக்க வேண்டாம், நம்ம போட்டு உடைச்சிடலாம் சீக்கிரமாக. அவர் சொல்கிறார், பேங்காக்கில் வந்துங்க குறைஞ்சது 10-15 ஷூட்டிங் ஒன்றா நடக்குமா. சைனீஸ் நிறைய வந்து படம் எடுப்பாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்துக்காக அங்கே போயிருக்கார். ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமான நிமிடம். வீணடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து அங்கே இருக்க முடியாது. இருந்தால் ஒரு மணி நேரம் கூடினாலும் பெரிய செலவு தொகை இவங்களுக்கு அதிகமாக வந்துடும். அதனால் எல்லாருமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வேறொரு சைனா படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அதில் என்ன காட்சி அப்படின்னா, ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தர் வந்து தொங்கிக்கிட்டே சண்டை போடுற மாதிரி ஒரு சீன். அப்போ அந்த ஸ்டண்ட் நடிகர் என்ன பண்ணுறாருங்க, ஹெலிகாப்டரில் தொங்கிக்கிட்டே சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சியில் நடிக்கும்போது தற்செயலாக கை வழுக்கி தன்னுடைய பிடியை விட்டுறார். உயரம் கம்மி தான், ஆனாலும் நேராக வந்து தரையில் நேரப்பட்டதுனால அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு. அத்தனை ஷூட்டிங் நடக்குதுங்க, யாரும் எதுவும் வந்து கேட்டுக்கல, கண்டுக்கல, பார்க்கல. எம்ஜிஆர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து அவருக்கு வச்சு அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காரு. இதைத்தான் அந்த நபர் பார்த்துருக்காரு, கேள்விப்பட்டிருக்காரு. அதனால் இவர் மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஷூட்டிங் கேன்சல்னு சொல்லியாச்சுன்னா பல லட்சம் நமக்கு நஷ்டம் வருது, கன்ஃபார்ம், உறுதியான விஷயம். அப்போது சீனா வந்து நம்ம நாடு கிடையாது, நமக்கு ரொம்ப வேண்டிய நாடும் கிடையாது. ஆனால் அந்த நாட்டிலேருந்து வந்த ஒரு ஷூட்டிங், அது கூட ஸ்டண்ட் கலைஞர், ஹீரோவுக்கு டூப் போடுறவராக கூட இருக்கலாம், ஆனால்
ஸ்டண்ட்டு கலைஞர் தானே, யாரோ முகம் தெரியாதவன் தானே அப்படின்னு இல்லாமல், என்ன இருந்தாலும் அவர் சக நடிகன், சக மனிதன். இந்த அடிப்படையில் தான் குழுவோடு போய் அவருக்கு மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கார். அதனால தான் ஒரு மனிதன் இறந்த பிறகும் 37 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசப்படுகிறார். அவரை பற்றிய உயர்வான எண்ணங்கள் இருக்குது, அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம், மனித கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் ஒரு சிறந்த அடையாளம். சரிங்களா? இது சமீபத்தில் ஏதோ ஒரு ஃபேஸ்புக் பதிவில் பார்த்தேன், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. சும்மாவா சொன்னாங்க, பொன்மனச்செம்மல், புரட்சித் தலைவர், இதயக்கனி, மக்கள் திலகம் அப்படின்னு எப்படி சும்மா சொல்ல முடியுங்களா? காரணம் இருக்கணும், சொல்லணும். காரணம் இருக்குது, சொல்லியிருக்காங்க. இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.